வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பிரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குட்டி அவுட் ஸ்டேஷன் பிரைட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம லொக்கேஷன்லேருந்து இது 4 hours ட்ராவல் பண்ணி நம்ம போகணும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங்னா இந்த இருட்டி இருக்கும் இல்லையா, அப்போவே வந்து நம்ம கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து அங்கே டைமுக்கு போக முடியும். இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு லொக்கேஷன் பேர் வந்து எனக்கு சொல்ல வரல. ஆனால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி அங்கே தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரைடல் vlogsலாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. It was reckless in the old days. நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் ஹெவியாக க்ரீஸியாக ஒயிட் கேஸ்டோட இருக்கா? நான் இன்னைக்கு சஜஸ்ட் பண்ண போகிற 2 சன்ஸ்க்ரீனில் அது இருக்காது. எல்லாரோட ஃபேவரட் 1% ஹைலரானிக் அக்வா ஜெல் சன்ஸ்க்ரீன் தான். இதில் உங்களுக்கு SPF 50 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்கும் இப்போ ஃபேவரட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது 80 கிராம் பேக்லேயும் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சன்ஸ்க்ரீன். ஒயிட் கேஸ்டும் இருக்காது. ஸ்கின்ல வந்து உடனே அப்சர்வ் ஆகிடும். நம்ம சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பயுமே வந்து நல்லா சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும். இதுல உங்களுக்கு ஹைலரானிக்கும் விட்டமின் ஈயும் இருக்கு. அதனால நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டா பாத்துக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு புதுசா லான்ச் ஆன ஐட்டம் தான். இதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். டெர்மோகோல இருந்து மேட்டிஃபைங் 100% மினரல் பவுடர் சன்ஸ்கிரீன் தான். உங்களுக்கு காது கரெக்டா தான் கேட்டுச்சு. பவுடர் சன்ஸ்கிரீன். பவுடர் சன்ஸ்கிரீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இதுதான் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே பவுடர் சன்ஸ்கிரீனா என்னது இது புதுசா இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா என்ன மாதிரி மேக்கப் என்டு அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா சன்ஸ்கிரீன் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு மேல மேக்கப் அப்ளை பண்ணிட்டு பட் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் திருப்பி ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சன்ஸ்கிரீன். நம்ம மேக்கப்புக்கு மேல போட்டா அது அப்படி ஆயிடும். அதனாலதான் அவங்க புதுசா இந்த மாதிரி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு சாஃப்டான பிரிசல்ஸோட இருக்கு. இதுல வந்து நீங்க இப்படி டேப் 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 பண்ண உள்ள இருக்கிற பவுடர் வந்து வெளியே வரும். இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு டிண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால நீங்க எப்போ சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க மேக்கப்புக்கு மேல இப்படி டேப் 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 அப்படின்ட்டு நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன் த கோக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பாட்டில் வந்து 2500 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குமா. ஸோ அதனால வந்து இது ஒரு வொர்த் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இதுலயும் உங்களுக்கு அந்த ஒயிட் கேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுலயும் உங்களுக்கு SPF 50 இருக்கு. பவுடர்ல கூட உங்களுக்கு SPF 50 இருக்கு. எல்லாமே வந்து என்னது அது ரொம்ப புதுசா ரொம்ப டிஃப்ரெண்டா இன்னோவேட்டிவா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப 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 குட்டியா இருக்கு. நம்ம பர்ஸ்ல எடுத்துட்டு போறதுக்கே வந்து இவ்வளவுதான். ரொம்ப பெரிய இடம்லாம் வந்து பிடிக்காது. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். டிராவல் ஃப்ரெண்ட்லி. இதை நீங்க 2 hours ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மேக்கப் இங்கெல்லாம் வந்து இதாகும். அப்போ வந்து டிஷ்யூ எடுத்து டேப் பண்ணுவாங்க. இல்லைன்னா பவுடர் வச்சு ரீஅப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க இந்த ப்ரஷ்ஷை கூட யூஸ் பண்ணி எங்கே அவங்க வந்து அந்த ஆயில வந்து எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். இதை மேக்கப் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். மேக்கப் போட்ட அப்புறமும் நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கு, என் மேக்கப்க்கு எதுவும் ஆகுதா, எதுவும் டிண்ட் இருக்கா அப்படின்னு. பட் ஆனா எதுவுமே இல்லை. இப்போ கூட உங்க கண்ணு முன்னாடி தான் நான் வந்து தேய்ச்சி காட்டினேன். இது நீங்க வந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு கழுத்துல சன்ஸ்கிரீன் போடலாம் எப்படி. அதனால இதை நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். இந்த 2 ப்ராடக்ட் வாங்கணும், புதுசா ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருந்தேன்னா என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு. Mable 2023 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை நீங்க டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டெர்மோகோல நீங்க ஒரு வாட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் உங்களோட ஆர்டர் வந்து ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் அப் பண்றாங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணிட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர்ல 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதா இவங்களோட மோட்டோ. அண்ட் டெர்மோகோல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. நான் இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்து அங்கே போயிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் எங்கேயும் பெட்ரோல் பங்க் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, அது ஒரு தனி டென்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு போகும்போதே நம்ம வந்து தேவையான பெட்ரோலை வந்து நிரப்பியாச்சு. இந்த பெட்ரோல் போடும்போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஓவராக வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க இந்த பிரைடு வந்து நம்மளை புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி நாளைக்கு ஃபங்க்ஷன்னா முந்தின நாள் நான் இன்னொரு புக்கிங்கில் இருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணி ஃபங்க்ஷன் இருக்குது வந்துடுறீங்களா, வந்துட முடியுமா அப்படின்னாங்க.
ஸோ எல்லாமே லாஸ்ட் மினிட்ல நைட்டு நான் புக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்டே இல்லை. இது வந்து கொஞ்சம் முன்னாடியே தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். இது வந்து ரிசப்ஷன் மேக் ஓவர் தான். இது வந்து அங்கே வீட்லேயே வந்து பண்ணுற ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அங்கே வந்து ஆஃப்டர் 4 hours ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி நான் எந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் நான் கூட்டிகிட்டு போகல, ஹேர் ஸ்டைலிஸ்ட் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ன்றனால யாருமே எனக்கு வந்து கிடைக்கல, எல்லாருமே புக்காக இருந்தாங்க. அதனால சரி ஓகே நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்ஸ்னால் எனக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா எனக்கு நடக்கும்போதே இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அப்போவே வந்து எவ்வளோ மெதுவாக ஏறுறேன் பாருங்கள். இதில் வந்து அந்த பேக்கையும் தூக்கிட்டு போகணுன்னா அவ்வளோதான். நான் அது எப்படியோ வந்து மேலே ஏறுறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் பயமாக தான் இருந்தது. மேலே ஏறி நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க கிளம்புறதுக்குன்னே. அங்கே வந்து எல்லாமே நான் வந்து செட்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து குளித்து ஹேர் ட்ரை பண்ணிட சொன்னேன். ஆனால் நம்ம போன அப்புறம் தான் அவங்க குளிக்கவே போனாங்க. அதனால் ப்ரைடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எல்லாமே செட்டப் பண்ணி நான் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். உட்காரும்போது இந்த சும்மா உட்காரும்போது தான் நம்மளுக்கு அந்த தூக்கமே வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே லைட்டாக ஐப்ரோ மட்டும் ட்ரிம் பண்ண சொன்னாங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம பிஃபோர் வீடியோ அண்ட் பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா போஸ்ட் பண்ண மாட்டேன். லைக் ப்ரைடோட பிஃபோரு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்காக அப்படின்ட்டு. அடுத்து லென்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இவங்க லென்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு லென்ஸ் பர்சனலாக வந்து வைக்கிறது வந்து பிடிக்கும். ப்ரைட்ஸ் எதனாலும் அவங்க வந்து லென்ஸ் வைக்கலாமா வேணாமான்னு போது வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அடுத்து ஸ்கின் ப்ரெப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து அன்றைக்கி என்ன பண்ணேன்னா மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க ஓப்பன் கர்ல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ட்டு. ப்ராடக்ட் வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆன அப்புறம் நான் வந்து கலர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பொறுமையாக தான் பண்ணேன். ஏன்னா அவங்களும் வந்து எந்த ஒரு அவசரமும் படுத்தலை. நானும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்குன்னு வந்து சொன்ன டைமோட எக்ஸ்ட்ராலாம் எடுக்கல. பட் ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். வேகமாக பண்ணுறதுக்கான ஒரு நீட் இல்லை. அவங்களும் டைம் கொடுத்துட்டாங்க. நம்மளும் வந்து அந்த ஃபுல் டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து 40 மினிட்ஸில் ஃபுல் மேக்கப் முடிக்கிறதுக்கும் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா 40 மினிட்ஸில் ஃபுல் மேக்கோவர் வித் ஹேர் ஸ்டைலும் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த அவுட்கம் வந்து பிரைட் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ நம்ம கன்சீலிங் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் போயிட்டோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் என்கொயரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. செல்ஃப் க்ரூமிங்க்கு மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்து இது பண்ணுங்கள், சொல்லுங்கள், உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ March 26 வந்து செல்ஃப் க்ரூமிங் ஆன்லைன் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. நான் அதை வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுவேன். 2 மேக்கப் லுக் வந்து நான் சொல்லி தருவேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி தான் நான் வந்து செல்ஃப் க்ரூமிங் ஆன்லைன் செஷன் வச்சேன். இது செகண்ட் டைம். இதுக்கடுத்து மாஸ்டர் கிளாஸ்க்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கனால இப்போது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் கற்றுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் கற்றுக்கணும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கும் வந்து என்கொயரி பண்ணலாம். நான் அதே வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 15 days கிளாஸாக இருக்கும். மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ரிப்பிங் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் வந்து ஃப்ளவர், இந்த ப்ரூச்சஸ், வேணிலாம் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லி தருவேன். மேக்கப் வந்து ப்ராக்டிஸ்க்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இது வந்து எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ் தான் இருக்கும். மேக்கப்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். லைக் எந்த பிரைடுக்குமே வந்து நீங்கள் இது பட்டுன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். இது தியரி, இது ஃபார்முலா அப்படின்னு இது இல்லாமல் ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் நான் வந்து நிறைய பேர் எடுக்க போகிறதில்ல, ரொம்ப கம்மி தான். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பமாக இருந்ததுன்னா தாராளமாக என்கொயர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன், ஃபீஸ் வந்து மற்ற இடத்த விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரைடல் இந்த மேக் ஓவர் செஷனுக்கு வருவோம். பேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பேஸ் முடித்த உடனே வந்து அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். நான் வந்து எப்பயுமே எப்படி பிரித்து நான் மைண்டில் வந்து ஓகே ஃபஸ்ட்டு பேஸ் முடிக்கணும், அடுத்து ஐஸ் முடிக்கணும், அடுத்து வெறும் லிப்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மைண்டில் இருக்கும். ஸோ பேஸ் முடிச்சிட்டாலே அவ்வளோதான், முக்கால்வாசி மேக்கோவர் செஷன் முடிஞ்சிருச்சு. நான் எப்பயுமே பேஸ் முடிச்சுட்டு தான் ஐக்கு போவேன். பேஸ் வந்து நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு
அடுத்து பிரான்சிங். இவங்க வந்து பேசிக்கா ஸ்கின் லைட் பேக்கேஜ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால லைட் பிரான்சிங் அண்டு அழகா அவங்க லெஹெங்காக்கு ஏற்ற மாதிரி ப்ளஷ்லாம் போட்டு அண்ட் இது ரிசப்ஷன்றனால நான் கொஞ்சம் நல்லா வந்து ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கும் வந்து அந்த அவங்க ஸ்கின்ல ஹைலைட் அந்த க்ளோ எவ்வளோ கொடுத்துச்சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஐப்ரோ முடிச்சுட்டு நம்ம ஐஸ்க்கு போயிட்டோம். ஐஸ் வந்து அவங்க லெஹெங்கா கலர்லேயே வந்து நான் ஐஸ் பண்ணிட்டேன். அண்ட் லைட்டாக வந்து கிளிட்டர் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் எது கரெக்டாக இருக்குமோ அது பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னும் கார்னரில் லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு லோவர் லேஷ் லைனுக்கு போயாச்சு. எனக்கு வந்து பர்சனலாக அந்த கிளிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஷிமர்ஸு அப்படி இல்லைனா கிளிட்டர்ஸ். பட் ரொம்ப 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 கம்மியான பிரைட்ஸ் தான் வந்து ஃபுல் மேட் கேட்பாங்க. ஃபுல் மேட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக லைனர் வந்து நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் லுக்குக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்து காஜலுக்கு வந்துட்டோம். காஜல் வந்து கீழேயும் மேலேயும் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன். இவங்க வந்து லேஷஸ் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே வந்து பிரைட்ஸுக்கு வந்து லென்ஸும் லேஷும் வச்சா ரொம்ப ஓவராக இருக்கும், நான் மாதிரியே இருக்க மாட்டேனோ அப்படின்னு நினப்பாங்க. பட் ஆனால் அதை வச்சா அந்த மேக்கோவர் வந்து ஒரு தனி அழகு. அது வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன இருக்குது வச்சுக்கோங்களேன், நல்லா தான் இருக்கும், ஃபோட்டோஸ்க்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து நம்ம லிப்ஸுக்கு வந்துட்டோம். லிப் லைனர் வச்சு லிப்ஸ்டிக் போட்டு மேட் லிப்ஸ்டிக் போட்டுட்டேன். அடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஃபேனை கையில் கொடுத்துட்டேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கின்ல செட் ஆகட்டும் அப்படின்ட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அவசரமாக பேக் பண்ணதில் இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் நான் தனியாக போகிறதுனால நான் ஒரு சில ஐட்டமை மறந்துட்டேன். மெயினாக எந்த ஐட்டம் மறந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரையரு. நான் ஹேர் ட்ரையர் வந்து அந்த டைமில் எப்பயுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரே ஒரு ட்ராலி தான் மேக்கப் அண்ட் ஹேருக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதனால் வந்து ட்ரையர் முகூர்த்தம் பிரைட்ஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்டு போவேன். இவங்க ஹேரை வந்து வெட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒன்று. அண்டு இன்னொன்று நான் என்ன எடுத்துகிட்டு போகலன்னா, கர்லர் எடுத்துகிட்டு போகல. அவங்க ஓப்பன் கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் அதை உள்ளே வைக்க மறந்து விட்டேன். அதனால் அது ஒன்று. இது வந்து நான் அங்கே போயிட்டு எனக்கு செம பேனிக் ஆகிடுச்சு. மூஞ்செல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இருக்கிற டூல்ஸில் எப்படியாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு. அண்ட் அவங்க லெஹெங்கா போட்டிருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்னரும் எடுத்துகிட்டு வரல. சாரீ அப்படின்னா நம்ம எப்படியும் அயன் பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ரைட்னர் எடுத்துகிட்டு வருவேன். ஸ்ட்ரைட்னர் எடுத்துகிட்டு வந்தால் நான் கேர்ள்ஸும் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னாக தான் இருந்தது. ஸோ எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு நம்ம கேர்ள் பண்ண வேண்டிய போர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் க்ரிம்பர்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டேன். க்ரிம்பர்லேயே நான் வந்து கேர்ள் பண்ணேன். நான் வந்து லைட்டாக பயமாக தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு அவுட்லுக் வந்து எனக்கு கரெக்டாக கேர்ள்ஸ் வந்து அமைஞ்சிருச்சு. அதனால் ஓகே அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரேராக ரொம்ப ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி டூல்ஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் க்ரிம்பர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேர்ள் பண்ணுங்கள். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவசரத்துக்கு வந்து உதவும் அது இந்த டெக்னிக்கு. அடுத்து ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இவங்க அதுவும் ரெண்டல் கேட்டிருந்தாங்க. ஜுவல்ஸ் மாட்டி விட்டு ஷாலும் வந்து நான் ட்ரை பண்ணி விட்டுட்டேன். அடுத்து ஃபைனல் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். யாருமே நம்மளை வந்து நோண்டவே இல்லை. ப்ரைடுக்கும் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் போர் அடிக்கல. டைமும் கொடுத்துட்டாங்க, அவசரப்படுத்தவே இல்லை. அப்படியே ரொம்ப சில்லாக இதுவாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்கம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுக்கு நல்லா அந்த க்ளோவி ஐஸ், க்ளோவி பேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ என்ன சூஸ் பண்ணதுக்கு பிரைட் தேஜுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹோப் யூ லைக் யூர் மேக் ஓவர். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க பொட்டு வைக்கணும் அப்படின்னாங்க. அதனால் பொட்டு வச்சு காட்டியாச்சு. அடுத்து கரெக்டாக வந்து எல்லாருமே அப்போ தான் ஃபோட்டோகிராஃபர் வர்றது அந்த மாதிரி கரெக்டாக இருந்தது. அப்போ வந்து அவங்க கப்புள்ஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கிறது அது இதுன்னு. அப்போ வந்து நான் இந்த பக்கம் பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேமெண்ட்டு எனக்கு அது வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். பேலன்ஸ் பேமெண்ட்டை வந்து வாங்குறதுக்குள்ளே அதுவும் அவங்க கொடுக்கறதுக்குள்ள அப்படிலாம் ஒன்று ஒரு சில இடத்துல இருக்கும் பாருங்களேன். ஐயோ எப்படா கொடுத்துட்டு கிளம்பிடலாமே, கொடுத்தா கிளம்பிடலாமேன்னு இருக்கும். சம்டைம்ஸ் நான் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், அடுத்த புக்கிங் இருக்குது நான் போனால், அதனால் நீங்கள் வந்து அதை டைம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அங்கே டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. அதை நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பி ஸ்டேஜில் இறங்குறதுக்கும் பயந்துகிட்டே இறங்கினேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் டயர்டாக வேறு இருப்போமா, அப்போ அதனால் வந்து நல்லா கிளவி மாதிரி வந்து சைடில் அந்த இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே பொறுமையாக இறங்கினேன். இறங்கிட்டு அந்த இடத்துல சுற்றி ஊற்றி இந்த சிப்ஸு பேக்கெட்டு அந்த மாதிரி கூட குட்டியாக கூட கடை கிடையாது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து தான் நமக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம். ஸோ அங்கேருந்து கிளம்பி அது என்னமோ ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. 4 hours ட்ராவலு, திருப்பி 4 hours கிளம்பி வர்றது. அங்கே வந்து நான் தனியாக போனதுனால கூட வந்து என்னோட பெரிய தம்பி குட்டி தம்பி எல்லாரையும் வந்து காரில் அப்படியே சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நான் வந்து இப்போ வெளியெல்லாம் போயிட்டு வரது கிடையாது. இப்போ சும்மா அவுட்டிங் அந்த மாதிரிலாம். எனக்கு இந்த மாதிரி பிரைடல் போகும்போது தான் வெளியே உலகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பே. அதனால் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு ஏதாவது பிரைடல் என்கொயரிஸ் இருந்ததுனாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.